வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்பது 14 அம்சங்களை கொண்ட உலக சமாதான திட்டமாகும். இந்த வீடியோல அந்த 14 அம்சங்களையும் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல பார்க்கறது என்னன்னா ஆழியாருடைய வீடியோஸ். அதுக்கப்புறம் இந்த உலக அமைதியை பத்தி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1975ஆம் ஆண்டு ஐநா சபையிலே சென்று உரையாற்றியிருக்காங்க. அந்த உரையுடைய தமிழாக்கமும் நம்ம சேனல்ல தனியான வீடியோவா இருக்கு. அதே மாதிரி 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆழியாரில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் ஐநா சபையிலேருந்து ஒரு பிரதிநிதி ஆழியாருக்கு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த ஆழியார் பிரகடனம் என்று அழைக்கப்படக்கூடிய உலக சமாதான திட்டத்தை நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதை அவங்க வாங்கிட்டு போயிட்டு ஐநா சபையில் சமர்ப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ இந்த 14 அம்ச திட்டம் இருக்கு இல்லைங்களா, வேதாத்திரியம் அப்படின்றத என்னன்னு பார்ப்போம். முதலாவது போரில்லா நல்லுலகம், 2வது பொருள் துறையில் சமநீதி, 3வது நேர்மையான நீதிமுறை, 4வது நில உலகுக்கு ஓர் ஆட்சி, அதாவது இந்த பூமிக்கு ஓர் உலக ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்பு உணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல். அடுத்தது தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், கடைசியா பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்தெடுத்தல். இப்படின்றது அந்த 14 விஷயங்கள். இந்த 14 விஷயங்களை பற்றியும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நல்ல விளக்கமாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கவிதையை எழுதியிருக்காங்க. என்சீர் விருத்தம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த கவிதையையும் பார்க்க போகிறோம். கவிதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேதாத்திரி மகரிஷி அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்களோ அதையும் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குற மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மற்ற 2 வீடியோவும் பாருங்கள். இந்த வேதாத்திரியம் உலக சமாதான திட்டம் உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடைய இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வேதாத்திரி மகரிஷியுடைய கருத்துக்கள் அனைத்து மக்களுக்கும் எளிமையாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும். எனவே இதை ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ள ஃபுல்லாக போகலாம். வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், வேதாத்திரிய சிந்தனையில் முதல் பகுதி. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் சுவாசிக்கும் காற்று ஒன்றே ஒன்றுதான். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் சூரியனும் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான நீர் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணிய யாருமே உற்பத்தி செய்யல, நிலத்துல கிடைக்கிறது. எனவே நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான நிலத்தையோ நிலையோ காற்றையோ எந்த ஒரு மனிதனும் உருவாக்கவில்லை. ஆனால் அனைத்திற்கும் நாம் உரிமை கோருகிறோம். நிலத்துல உரிமை எடுக்கிறதுனாலதான் போர்னு வருது. இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலப்பரப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் சண்டை வருது. எல்லை பிரச்சனைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கு. ஏன்னா அந்த நிலத்துல இருக்கக்கூடிய வளங்கள், கனிம வளங்களோ இல்ல மற்ற ஒரு செழிப்பான நிலமா இருக்கும், விவசாய நிலமா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வளங்களுக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா அந்த நிலப்பரப்பு தேவைப்படுதுன்றாங்க. அதற்காகத்தான் அந்த போர் அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போர்னால மிகப்பெரிய பொருளாதார இழப்பு 2 நாட்டுக்குமே ஏற்படுகிறது. அதனால இந்த போர்னால யாருக்கு பலன் அடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆயுதங்களை விற்பனை பண்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வேணா பலன் கிடைக்கலாமே தவிர மற்றபடி இந்த போர் நடக்கிற 2 நாட்டுக்குமே அழிவுதான் ஏற்படுகிறது. அந்த நாட்டு மக்கள்லாம் நிறைய பேர் இறந்து போறாங்க, இராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க, மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படுகிறது, மிகப்பெரிய செல்வ இழப்பு ஏற்படுகிறது. அதனால அந்த பொருளாதாரத்தை மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கு பல ஆண்டு காலம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த போர் இல்லாத நல்ல உலகம் தான் உலக அமைதிக்கு மிகப்பெரிய வழிவகுக்கும். இதற்கு மகரிஷி அவர்கள் ஒரு சின்ன யோசனையும் சொல்றாங்க. அந்த எல்லா நாட்டு தலைவர்களும் ஒன்று கூடி போர் நடைபெறுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர், அதுக்குதான் ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஐநா சபையே எல்லா நாட்டுடைய எல்லையும் பாதுகாத்துட்டா அதுக்கப்புறம் போர் என்பதே தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா
எல்லா எல்லா நாட்டு எல்லைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு நாட்டு இராணுவங்கள் இருக்கிறது. அதனால தான் இந்த ரெண்டு நாட்டு இராணுவத்துக்கும் நடுவுல வந்து சில கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அரசியல் தலைவர்கள்கிட்ட வந்து கருத்து வேறுபாடு வருகிறது. இதுக்கு பதிலா வந்து இந்த நாட்டு எல்லைய பொதுவா ஒரு ஐநா சபை மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாதுகாத்தாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அவங்க வந்து நமக்காகவும் பேச மாட்டாங்க, மற்ற நாட்டுக்காகவும் பேச மாட்டாங்க, எதிரி நாட்டுக்காகவும் பேச மாட்டாங்க. அவங்க நடுநிலைமையா இருப்பாங்க அப்படின்றது ஒரு உயர்ந்த சிந்தனை. அந்த மாதிரி எல்லா நாட்டு பாதுகாப்பையுமே வந்து ஐநா சபையே ஏத்துக்குச்சுன்னா அங்க வந்து போர் அப்படின்றது ஒன்றே தேவைப்படாது, இருக்காது அப்படின்றது மகரிஷி நம்ம அனைவருக்கும் இந்த உலகத்துக்கு சொன்ன மிகப்பெரிய யோசனை. எனவே இந்த போர் இல்லாத நல்லுலகில் நம்முடைய எதிர்கால சந்ததியினர் வாழ வேண்டும் என்பதை நாம் அனைவரும் மனதில் கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வையகம் என்று வாழ்த்துவோம். இந்த உலகம் அமைதியாக இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் இரண்டாவது பகுதி, பொருள் துறையில் சமநீதி. வீடு, தொழிற்சாலை, விளைநிலம், வியாபாரம், விஞ்ஞான இயந்திரங்கள், ஆட்சி பீடம் பாடுபடும் மக்களுக்கு பொதுவாக ஆகி பல படியில் கூட்டுறவு முறை வகுத்து நாடு வளம் பெற்று உலக நாடுகளை எல்லாத்தையும் இணைச்சி ஒரே உலக கூட்டாட்சி, ஒரே ஒரு ஆட்சி தான், அந்த உலகத்துல ஒரே ஒரு ஆட்சி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மகரிஷி யோசனையை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சில நாடுகள்ல வந்து நம்ம கேள்விப்படுறோம். கம்யூனிச நாடுகள்லாம் வந்து முதலாளிகள்னு இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அது நடைமுறையில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த சித்தாந்தம், பிலாசபி நல்லா தான் இருக்கு. எல்லாருக்குமே, அதாவது ஒரு நிறுவனம்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல கடைநிலை ஊழியர் முதல் மேல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் வரை அனைவருக்கும் சமமான ஊதியம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து ஒருத்தர் கார்ல போறாரு, ஒருத்தர் நடந்து போறாரு, ஒருத்தர் சைக்கிள்ல போறாருன்னு இந்த வேறுபாடுலாம் இருக்காது. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஊதியம் கொடுக்கும்போது எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை தரத்தோட உயர்ந்த நிலையில இருப்பாங்க. ஸோ வறுமை என்பது யாருக்கும் இருக்காது. இப்போ ஒருத்தர் கடன் அதிகமா வாங்கி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, ஒருத்தர்கிட்ட அதிகமா பணம் தேங்காது. ஏன்னா எல்லாருக்கும் சமமான சம்பளம் அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிரான்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா சொந்தமா வீடுன்றது யார்ட்டுமே இருக்காது. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள்கிட்ட தான், ஒரு 2% 3% மக்கள்கிட்ட தான் சொந்த வீடு அப்படின்னு இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே வந்து அரசாங்கமே வீடு கொடுக்கும். ஸோ யாருக்கும் வீடு சொந்தம் கிடையாதுன்னா என்ன ஆகும், நீங்க வந்து சொத்து சேர்க்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வீடு இருக்கு, தங்கறதுக்கு வீடு இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே சாப்பாடு வந்து அரசாங்கமே கொடுத்துடுதுன்னு வச்சுக்கோம். இப்போ ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பெரிய மெஸ் இருக்கு. அந்த மெஸ்ல வந்து கவர்மெண்ட்டே வந்து எல்லாருக்கும் சமையல் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படின்னா யார் வீட்லயும் சமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அதே மாதிரி எல்லாருக்குமே அரசாங்கம் வேலை கொடுத்துடுது. யார் யாருக்கு ஒரு விவசாய நேரத்துல இருந்து ஒரு விவசாய வேலையா, இல்ல வந்து எல்லா வேலையும் ஒண்ணுதான், எல்லா வேலையும் ஒரு அரசாங்கம் தான் கொடுக்குது, எல்லாருக்கும் சம்பளம் அரசாங்கம் தான் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு. ஒரு சில நாடுகளில் இதை செய்யறாங்கன்றது நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நடைமுறையில எந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்குதுன்னு தெரியல. அது அந்த அந்த நாட்டுல வாழ்ந்து பார்க்குற மக்கள் தான் சொல்லணும். நம்ம கேள்விப்பட்டதை வச்சுதான் நம்ம சொல்றோம். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு கற்பனை வந்து நடைமுறைக்கு வந்தா உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாம அனைவரும் சமமாக, எல்லா மனிதர்களும் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மகரிஷியுடைய கனவும் நம் அனைவருக்கும் தேவையான ஒரு நல்ல வாழ்க்கை முறையும் ஆகும். அதே போல வயது முதிர்ந்தவர்கள், வேலை செய்ய முடியாம நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, இந்த மாதிரி முடியாதவர்களுக்கு அரசாங்கமே தேவையான உதவிகளை செய்து அவர்களும் பொருளாதாரத்துல நிறைவாக இருந்து பொருள் துறையில் சமநீதி கிடைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமைந்து இந்த உலகத்தையே ஒரே நாடு மாதிரி பாவித்து அனைவருக்கும் ஒரே ஆட்சி, நல்லாட்சி, உயர்வு தாழ்வு இல்லாத பொருளாதாரத்துல உயர்வு தாழ்வு இல்லாத நிலையில எல்லாரும் இருக்கணும் அப்படின்றதுதான் மகரிஷியோட கனவு. வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் என்ற சிந்தனையில் பகுதி 3, நேர்மையான நீதிமுறை. வாழ்க வளமுடன். இந்த தலைப்புல மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க, அது வந்து படிக்கிறேன் கேளுங்க.
கொலை செய்தான் ஒரு மூர்க்கன், அறிவிழந்து கொலையுண்டான், நீதிபதி அளித்த தீர்ப்பால். கொலைக்கு கொலை நீதி என்னும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்று சொன்னால், கொலையுண்டோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன? குடும்பத்தின் தலைவன் ஆங்கே கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடுந்துன்பம் தரவில்லையா? நீதி எங்கே? அதாவது ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு, அந்த கொலை பண்றதுக்கு தண்டனையா அவர் கொலையே தண்டனையா கிடைக்குது, அதாவது தூக்கு தண்டனை கிடைக்குது. அப்படி தூக்கு தண்டனை கிடைக்கும் போது அவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா, இப்ப அவங்க செய்த பாவம் என்ன அப்படின்னு மகரிஷி கேள்வியா கேட்கிறாங்க. இப்போ ஒரு கொலைக்கு கொலையே தண்டனையா இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த தூக்கு தண்டனைக்கு தேவையில்லை என்பது மாதிரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. இப்ப மேலும் பாத்தீங்கன்னா நீதி நேர்மையாக இருக்க வேண்டும். இப்ப நீதிகள் நேர்மையா இருக்குதா அப்படின்றது பல பேருக்கு பல சந்தேகங்களை கிளப்பிட்டு இருக்கு. ஆனா நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம எல்லா நீதிமன்றமும் கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு பல வகையான கோர்ட்டுகள் இருக்கு. எல்லா கோர்ட்லயும் இந்தியன் பீனல் கோடு அப்படின்ற ஒரே ஒரு சட்டத்தை வச்சுதான் வழக்குகளை விசாரிக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது கீழ்கோர்ட்ல தப்புன்னு சொன்னது எப்படி மேல் கோர்ட்ல சரியாகும், இல்ல கீழ்கோர்ட்ல சரின்னு சொன்னது மேல் கோர்ட்ல எப்படி தப்பாகும்? ஏன்னா ரெண்டுமே ஒரே விஷயத்த பத்தி தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அங்க நீதி மாறி போகுது. அது எப்படி மாறி போகும்? நீதி இருந்தது நேர்மையாக இருந்ததுன்னா நேர்மையா கடைசி வரைக்கும் அது நேர்மையா தானே இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது வக்கீல்களுடைய அதாவது வழக்கறிஞர்களுடைய திறமையை பொறுத்து மாறுது அப்படிங்கிறாங்க. இப்ப வழக்கறிஞர்களுடைய திறமையை பொறுத்து ஒரு நீதி மாறுதுன்னா அது நீதியே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா நீதின்றது சட்டத்தின் அடிப்படையாக தான் இருக்கணும். இதுதான் சட்டம், நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அதுதான் சட்டம், அதுதான் நடக்கணும். ஸோ இந்த தீர்ப்புகள் மாத்தி மாத்தி எழுதுறதுனால இந்த நீதித்துறையில மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுகிறது. எனவே நீதித்துறை நேர்மையாக இருக்க வேண்டும். ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அந்த தப்பை உணர்ந்து அவர்கள் நல்ல வழியில திருந்தி வாழ வேண்டும் அப்படின்றத மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது சில சினிமாவில் கூட பார்த்துருக்கலாம். ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை திருந்துற விதமா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஒரு சின்ன சின்ன தப்புலாம் செய்யறாங்களா, இப்ப சில நீதிமன்றத்துல நம்ம பார்க்கறோம், கேள்விப்படுறோம். சில தப்பு பண்ணவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா கழிவறை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். அது இந்த மாதிரி அந்த தப்பு செஞ்சவங்க கொஞ்சம் உணர்ந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்களும் திருந்தி வாழ்வாங்க. மற்றவங்களுக்கும் அது ஒரு பாடமா இருக்கும், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எனவே நீதி முறை அப்படின்பது தவறு திருந்தும் விதத்தில் இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு மற்றவங்களுக்கும் துன்பம் அளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் மகரிஷியுடைய சிந்தனை. வாழ்க வளமுடன். வேதாத்தியம் என்ற சிந்தனையில் 4வது பகுதி, நில உலகுக்கோர் ஆட்சி. மகரிஷியின் கவிதை. ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுவதும் பொருள் துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை எகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். இந்த கவிதை மூலம் மகரிஷி சில கருத்துக்களை இந்த உலகத்துக்கு கூற விரும்புகிறார். இந்த உலகம் முழுவதற்கும் ஒரே ஒரு ஆட்சி மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதமர், ஒவ்வொரு பொருளாதாரம், ஒவ்வொரு கொள்கை என்று இல்லாமல் அனைத்து உலகத்திற்கும் ஒரே மாதிரியான பொருளாதாரமும் ஒரே மாதிரியான ஆட்சியும் இருக்க வேண்டும். அந்த ஒரே மாதிரியாக அனைத்து குழந்தைகளையும், உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் உயர் ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். அதாவது ஒழுக்கம் என்பதை முன்னுரிமை கொடுத்து அந்த ஒழுக்கத்தோடு எல்லா பிள்ளைங்களும் வளரணும் அப்படின்றதுக்கு ஒரு மகரிஷி ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க. உலகத்துல பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, பணக்காரர்கள் ஏழைகள் என்பது எல்லா நாடுகளிலும் இருக்கு. கம்யூனிச நாடுகள்ல முதலாளித்துவத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பல கம்யூனிச நாடுகள்லயும் பல பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, ஏழைகளும் அங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவனுடைய சிந்தனை எல்லாரும் கிடைக்கணும்ன்ற ஒரே சிந்தனை தான். அந்த சிந்தனை தான் மகரிஷி சொல்றாங்க, அனைவரும் பொருளாதாரத்துல சம அளவுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம கேள்விப்படுறோம் சில நாடுகளில் வந்து மேனேஜராக இருந்தாலும் சரி, பியூனாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான சம்பளம் தான் கிடைக்கும், சம்பளத்தில் சிறிய வேறுபாடு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அளவுல இருந்து ஒரு 10,000 ரூபா மாதம் அப்படின்றதுல இருந்து பல லட்சங்கள் வரைக்கும் வேறுபடுது. அப்போ குறைந்தபட்ச சம்பளத்துக்கும் அதிகபட்ச சம்பளத்துக்கும் வேறுபாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் இதை கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரி சம்பளம் தான். நீங்கள் வந்து கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலும், தனியார்ல வேலை செஞ்சாலும், இல்லை எந்த மாதிரி வேலை செஞ்சாலும் எல்லாரும் ஒரு ஒரு வேலையை எடுத்து செய்கிறாங்க. அந்தந்த வேலைக்கு எல்லாருக்குமே சமமான சம்பளம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து எல்லாருமே பணக்காரங்களா இருப்பாங்க, ஏழைகள்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க சம்பளம் வந்து போதுமானதா இருக்கும். ஸோ இந்த உயர்வு தாழ்வு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்றாங்க. இந்த பல நாடுகளும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் அப்படின்றத வந்து ஏற்கனவே இந்த ஐரோப்பிய யூனியன்ல நம்ம பார்க்குறோம். ஐரோப்பியில் இருக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாணயத்தை உருவாக்குனாங்க, யூரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு வலுவான நாணயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பொருளாதாரத்தை பத்தி அதிகமாக பேச வேணாம். பட் என்னன்னா அந்த மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரியான நாணயம் இருந்ததுன்னா உலக மக்கள் அனைவருக்கும் இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நாணயம், ஏன்னா எல்லாருமே ஒரே நாடு அப்படின்ற ஒரு சிந்தனையில எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நாடு, ஒரே மாதிரியான பொருளாதாரம். ஒரு நாட்டுல சில பொருள்கள் அதிகமா இருக்கும், இன்னொரு நாட்டுல சில பொருள்கள் கம்மியா இருக்கும். அப்ப எல்லாரும் பங்கிட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் சமமா அந்த பொருளாதாரத்தை கொடுத்தாங்கன்னா அப்ப பணக்கார நாடு என்றும் ஏழை நாடு என்றுமே இருக்காது. இப்போ சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. சீர்திருத்தம்னா இந்த சமுதாயத்துல தேவையில்லாத பழக்கங்களும் மனித குலத்திற்கு நன்மை அளிக்காத சில பழக்க வழக்கங்களை மாற்றி, இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பொருளாதாரம் இருக்கும்போது இந்த லக்ஸரியஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு சில பேர் மட்டும் தான் இப்ப வச்சிருக்காங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரியான லக்ஸரியஸ் ஐட்டம்லாம் தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே அது தேவையில்லை. அதனால சீர்திருத்தம்னா தேவையில்லாத விஷயங்களை ஒழித்து தேவையான விஷயங்களை மட்டும் அனைவருக்கும் கொடுப்பதுதான் சீர்திருத்தம். அப்ப வந்து சிக்கனம் தானாகவே வந்துடும். அப்ப சிறந்த வாழ்வும் எல்லாருக்கும் கிடைக்கும். தெய்வ நிலை அகத்து உணரும் இறை வணக்கம். ஸோ இறைவை வணக்கம் என்பது நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய தெய்வ நிலையை உணரணும், அகத்து உணர வேண்டும். நம்ம உள்ளுக்குள்ளார உணரணும். ஏதோ வாயால மந்திரங்கள் சொல்றதோ இல்ல வந்து எனக்கு இந்த கடவுளை பிடிக்கும்னு சொல்றதை விட நம்ம உடல் உள்ளார இருக்கக்கூடிய தெய்வ நிலையை உணர்ந்தோம்னா நாமும் பிரம்மம், அனைவரும் பிரம்மம், அல்ல நானும் கடவுள், மற்றவங்களும் கடவுள் என்ற போது உயர்ந்த நிலை, எல்லாமே கடவுளுடைய படைப்பு தான் அப்படின்றத உயர்ந்த நிலையை நம்ம மனசுக்குள்ளார உணர்ந்துட்டோம்னா அதுதான் வந்து எல்லாருக்கும் ஒரு சமத்துவமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தெய்வ நிலையை அகத்து உணரும் இறை வணக்கம், கடவுள் வழிபாடு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். விஞ்ஞானம் வந்து நேர்வழியில இப்ப இருக்கிறத விட குறுக்கு வழியில் நிறைய விஷயங்களை வந்து விஞ்ஞானம் செய்யுது. அதாவது விஞ்ஞான கண்டுபிடிப்புல வந்து மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பணத்தை வந்து அதிகமாக்கிறாங்க இல்லை கம்மி பண்ணிக்கிறாங்க. அதாவது டிமாண்ட் எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்க அதுக்கேற்ற மாதிரி பணத்தை அதிகமாக்கிக்கிறாங்க. அப்ப அது வந்து விஞ்ஞான வளர்ச்சி தான், ஆனா அது நேர் வழியில இல்லை, தவறான வழியில இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்களுக்கு சேவை செய்வது தான் இருக்கணுமே தவிர விஞ்ஞானம் வந்து எங்க வந்து அவங்களுக்கு தேவை அதிகமா இருக்கோ அங்க பணத்தை அதிகமா வச்சு விற்கிறாங்க. அப்ப அந்த விஞ்ஞானம் நேர் வழியில இல்லை. அப்ப நேர் வழியில விஞ்ஞானம் இருந்ததுன்னா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பானது எல்லாருக்கும் சம அளவுல கிடைக்கணும் அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். இப்ப மேல சொன்ன நெறிமுறைகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்ம உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பதுதான் வேதாத்திரிய சிந்தனையில் நில உலகுக்கு ஓர் ஆட்சி, ஒரு வீடு ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி, ஒரு நாடு ஃபுல்லா ஒரு குடும்பம்ன்ற மாதிரி உலகம் ஃபுல்லா ஒரு குடும்பம், அது எல்லா ஒரு குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுதான் நம்ம மகரிஷியோட ஒரு வேதாத்திரிய சிந்தனையில் நிலவுலகு ஓர் ஆட்சி என்ற சிந்தனை. வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 5வது பகுதி சீர்செய்த பண்பாடு. இதற்காக ஒரு கவி எழுதியிருக்கார் மகரிஷி, அதை படிச்சுட்டு அதுக்கான விளக்கத்தையும் படிக்கலாம். புதியதோர் பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதும் இல்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலின்
உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதி பிறழ்ந்து மற்றவர் மனம் உடல் வருத்தா மாநெறியும், உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பும், பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தலும், பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது முன்னோர்கள் நம்ம நெறி தவறி வாழும் மக்களை நெறிப்படுத்துவதற்காக பல வழிகளில் முயற்சி செய்து பல பழக்க வழக்கங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பண்பாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த பண்பாடு எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் ஏற்ற வகையில சில சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்ற மகர்ஷி கூறுகிறார். அது என்னன்னா, உலகம் முழுவதும் போதைப் பொருட்கள்னு எதுவுமே இருக்கக்கூடாது, அப்புறம் போரே இருக்கக்கூடாது, அப்புறம் பொய் புகை ஒழித்து இதெல்லாத்தையும் ஒழித்து சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒவ்வொரு மனிதனும் அவருடைய அறிவினால உடல் உழைப்பினால வாழணும். அதாவது மற்றவங்க உடல் உழைப்பால வாழக்கூடாது. அவர்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த செயலை அந்த வேலையை அவங்கவுங்க இந்த சமுதாயத்துக்காக செய்யணும் அப்படின்ட்டு தனி மனிதர்கள் முடிவெடுக்கணும். அதாவது அறிவில்லாத மற்றவர்களுடைய மனத்தையும் உடலையும் வருத்த செய்யும் சில செயல்களை சில பேர் செய்யறாங்க. அவங்க அதாவது பிறருக்கு துன்பம் அளிப்பவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மதி பிழந்து வாழ்பவர்கள்னு சொல்றாரு மகரிஷி அவர்கள். அப்ப அந்த அறிவு ஆற்றல் அங்க குறைஞ்சிருக்கு. அந்த அறிவு ஆற்றலை பெருக்கி கொள்ள வேண்டும். அறிவு பெருகுச்சுன்னா அவங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வராது. அதுதான் மாநெறி, உடல் வருத்தா மாநெறி அப்படின்னு சொல்றாங்க, உயர்ந்த நெறி அப்படின்னு சொல்றாங்க. உணவுக்காக பிற உயிர்களை கொல்லக்கூடாது, அதாவது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஒரு பொது விதியாய் இது ஒரு அது ஏன் பொது விதின்னு சொல்றாங்கன்னா, பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காக்க வேண்டும். அதாவது இந்த உயிர் கொலையை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை சுதந்திரமா, அந்த உயிர் வாழ்வதற்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, அதை நம்ம தடுக்கிறோம் ஒரு உயிர் கொலை செய்யும் பொழுது அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனவளக்கலை பயிற்சி எடுக்க வரக்கூடிய அன்பர்களுக்கு அசைவத்தை பத்தி பேசாதீர்கள், அசைவம் சாப்பிடாதன்றதை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மனவளக்கலை ஆசிரியர்களுக்கு அசைவத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு நெறிமுறையை மகரிஷி அவர்கள் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பொதுவான விதி தான். உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு அப்படின்பது பிற உயிர்களின் சுதந்திரத்தை, வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. பிறருடைய துன்பத்தை போக்கக்கூடிய அன்பு வேண்டும். இது 5 ஒழுக்க பண்பாடு அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அந்த 5 ஒழுக்க பண்பாடு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பண்பாடு அவரவர் அறிவாலும் உடல் உழைப்பாலும் வாழ்தல். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் உடல் மனம் வருந்தாமல் வாழுதல். 3வது உணவுக்காக உயிர்கொலை புரிவதை தவிர்த்தல். 4வது பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தல். 5வது பிறர் துன்பத்தை முடிந்த அளவு போக்கும் அன்பு. இவற்றை 5 ஒழுக்க பண்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. இதே சுருக்கமா 2 ஒழுக்க பண்பாடுன்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. அது நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்றது 2 ஒழுக்க பண்பாடு. இந்த 5 ஒழுக்க பண்பாடு கொஞ்சம் சுருக்கி 2 ஒழுக்க பண்பாடுன்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி அவர்கள். இந்த விஷயத்தெல்லாம் மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாரும் ஏத்துக்குவாங்களா, மற்றவங்க ஏத்துக்குவாங்களான்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலா நம்மால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனவளக்கலை அன்பர்களும் யோசிச்சு பார்த்து அதை அவர்கள் வாழ்க்கையில கடைபிடிச்சு வந்தாங்கன்னா அவர்கள் வாழ்க்கையில ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழ்க்கையை வாழலாம். இந்த தனி மனித அமைதி தான் உலக அமைதியை இட்டு செல்லும். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த மாதிரி அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா அந்த உலகம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதுதான் மகரிஷியுடைய ஒரு உயர்ந்த சிந்தனை. வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 6வது காணொளி, சிந்தனையோர் வழிவாழ்வு. இதற்கான மகரிஷியின் கவி, வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும், வாழ்ந்தவர்கள் அனுபவங்கள் தொடர்ந்து பற்றி. இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த உலகத்துல இப்படிலாம் நம்ம வாழணும்னு நினைச்சு நம்ம பிறக்கல, ஆனா ஏதோ பிறந்துட்டோம், பிறந்ததுனால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல நம்ம இப்படிலாம் வாழணும்னு சொல்லி நம்ம முன்னோர்களும் பெரியவங்களும் நிறைய நூல்களை எழுதி வச்சிருக்காங்க, நிறைய வரைமுறைகளை வகுத்து வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து இந்த தற்கால சூழ்நிலைக்கு இதெல்லாம் எவ்வாறு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்றத யோசிச்சாங்கன்னா அவங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்,
மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். சரி, நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக மற்றவங்களுக்கு துன்பம் அளிக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம், நம்மளும் சந்தோஷமா வச்சுக்கலாம். அப்ப சிந்தனையோர் வழி வாழ்வு அப்படின்னா, சிந்தனை செய்தார்கள் இல்லையா நம்ம நாட்டு மகான்கள் எல்லாம் சிந்தனை செய்து, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு நூல்கள் இருக்கு, சித்தர்கள் பாடல்களே அவ்வளவு இருக்கு. அது எல்லாம் நம்ம படிச்சு பாக்குறதுக்கே நம்மளுடைய ஆயுள் காலமே பத்தாது. அதுக்காக தான் பல நூல்கள் இருந்தாலும் எதையாவது ஒரு நூலாவது நம்ம வாழ்க்கையில படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, குறைந்தபட்சம் திருக்குறளையாவது படித்து அதன் வழி நம்ம வாழலாம். அப்படி இல்லைன்னா எந்த நூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அது உங்களுடைய மதம் சார்ந்த நூலாக இருக்கலாம், இல்லைன்னா பொதுவான நூலாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிந்தனையாளருடைய நூல்களை, சிந்தனைகளை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து நம்ம வாழ்க்கையில இதை எவ்வாறு பயன்படுத்தலாம், எவ்வாறு பயன்படுத்தி நாமும் சந்தோஷமா எப்படி இருக்கலாம், மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு நம்ம யோசிச்சாலே போதும், நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு துன்பத்துக்கெல்லாம் நம்ம பிறரையே காரணமா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய வினை பயனே, நம்முடைய முன் செய்த வினையின் பயனாக இப்பொழுது நம்மளுக்கு துன்பம் வருகிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு துன்பமே இருக்காதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த சிந்தனை ஏற்கனவே சிந்தனை செய்து கர்மா தியரிலாம் நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. அதை நம்ம படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ இதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த நூல்கள்ல இருக்கு, திருக்குறள்லயும் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் படிச்சு பார்த்து அது வழியா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையானதாகவும் சந்தோஷமானதாகவும் இருக்கும். நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், மற்ற அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 7வது பகுதி, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு. இதை பற்றி மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். அடுத்ததாக 2வது கவிதை, பெண்ணினத்தின் சிறப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் இதைவிட பெருமை வேறென்ன எடுத்து சொல்வதற்கு. வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இறைவனை பற்றி கூறும்போது பேரறிவு, பேராற்றல் அப்படின்னு வர்ணனை பண்றாங்க. அப்படிப்பட்ட பேரறிவு உள்ள இறைநிலை ஒரு உயிர் இந்த உலகத்துல தோன்றுவதற்கு பெண்களே பெருமளவில் உதவி செய்கின்றனர். ஒரு சிறு அளவில் உள்ள உயிரணுவை வாங்கி அதை 10 மாதம் சுமந்து அதற்கு முழு வடிவம் கொடுத்து ஒரு பெண்கள் அந்த உயிருக்கு ஒரு உடலை கொடுத்து தன்னுடைய உடலில் ஒரு பகுதியாகவே அதை வளர்த்து 10 மாதங்கள் கழித்து அந்த குழந்தை பேரு இந்த உலகத்துல நல்லபடியா பிறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தன்னுடைய ரத்தத்தில் ஒரு பகுதியையே பாலாக்கி அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பாதுகாக்கிறது, செய்யறது என்னன்னு கேட்டீங்கன்னா தாய் தான். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பெண்களுடைய மதிப்பை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தையை உருவாக்குவது என்பதே மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல பாதி பேர்கள் ஆண்களும் பாதி பேர் பெண்களும் இருக்கிறாங்க. அந்த பாதி ஆண்களையும் பெற்றெடுத்தவர்கள் ஒரு பெண்கள் தான். அப்ப இந்த உலகத்தில் உள்ள ஆண்கள் அனைவருமே பெண்களின் அன்பளிப்பு அப்படின்னு. அதனால இதை விட பெருமை என்ன, வேற என்ன வேணும், இதை விட பெண்ணின் பெருமையை சொல்வதற்கு வேற என்ன வேணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. நம்மளுடைய தனி மனித வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் மிகவும் உறுதுணையாக இருப்பது பெண்கள் தான். ஒரு ஆண் கல்வி கற்றால் அது ஆணுங்கை மட்டுமே உயர்த்தும், ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தையே உயர்த்தும் என்று பல காலமாக நம்ம எல்லாம் சொல்லிட்டு தான் வரோம். அதே சமயத்துல அதை உணர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய குடும்பங்கள் வாழ்க்கையில் சமுதாயத்தில் நல்ல உயர்வு அடைந்து அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சேவை செய்து வாழ்க்கையில நல்லபடியா இருக்கிறாங்க. பொதுவாக இந்த ஆன்மீக கூட்டங்கள்ல, ஆன்மீக பயிற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிக அளவுல பங்கேற்பாங்க. நீங்க ஆழியார்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்கும். அதுல ஒவ்வொரு தடவை பாத்தீங்கன்னா பெண்களுடைய கூட்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்.
ஏன்னா பெண்களுடைய வளர்ச்சி தான் சமுதாயத்துடைய வளர்ச்சியாகவே கருதப்படுது. அவங்க தான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க. அவங்க பெண்கள் மூலியமாக தான் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த மனவளக்கலை பயிற்சியோ மற்ற எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியோ இல்லை எதுவாக இருந்தாலும் பெண்கள் மூலியமாகத்தான் அது நடைபெறுகிறது. அரசியல்வாதிகள் கூட பெண்களை தான் வந்து முதல்ல ஓட்டு கேட்பாங்க. ஒரு பெண் ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான். அதனால பெண்கள் எல்லா வகையிலும் சிறப்பான செயல்படுறாங்க. அதே மாதிரி எல்லா பெண்களும் தங்களுடைய நிலையை உணர்ந்து தங்கள் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமையை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 8வது பகுதி, தெய்வ நீதி வழி வாழ்தல். மகரிஷியின் கவிதை. இறைநிலை என்ற பேராற்றல் எங்கும் உள்ளது நீக்கமற, மறைவாய் இருந்து அது ஆற்றும் மாபெரும் செயலை நினைத்திடுவோம். உணவை உண்போம் நாள்தோறும், உடலாய் அதனை மாற்றுவது யார்? கணமும் நம்மை பிரியாமல் கருத்தாய் இருந்து ஊக்குவது யார்? உலகம், நிலவு, சூரியன்கள், உயிர்கள் அனைத்தையும் படைத்தது யார்? பலவும் ஒழுங்காய் முறை பிறழா பாங்கில் இயங்கி வருவது யார்? அவரே தெய்வம் பேராற்றல், அறிவை கொண்டே வணங்கிடுவோம். மகரிஷி தெய்வத்தை பத்தி பல நுண்ணிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் அறிவே தெய்வம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா பேரறிவு அப்படின்னும் சொல்றாங்க. இந்த இறைநிலை எனும் பேராற்றல் வந்து எல்லா இடத்துலயும் நீக்கமற மறைவாக இருந்து கொண்டு அது மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. அது செய்யற செயல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். நம்ம மனிதனாக இருந்து கொண்டு சாப்பாடை சாப்பிட்றோம். ஆனா அதை செரிச்சு அந்த உடலா மாத்துவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உடல்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல், அந்த கடவுள் தான், அந்த பரமாத்மா எனக்கூடிய கடவுள் ஜீவாத்மாவாக நம்ம உடம்புக்குள்ளார இருந்து கொண்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளை திறம்பட செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மூச்சு, அதாவது ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் 16 மூச்சு என்ற கணக்குல பாத்தீங்கன்னா அது இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. அதே மாதிரி ரத்த ஓட்டம் இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. நம்மளுக்கு நினைவு இருந்தாலும் இல்லாட்டாலும் மூச்சு ஓட்டமும் ரத்த ஓட்டமும் எல்லா இயக்கங்களும் உடம்புக்குள்ளார நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அதை நம்ம தான் செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய விழிப்புணர்வே அங்க கிடையாது. நம்முடைய இதெல்லாம் அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. நம்ம அறியாமலேயே நம்ம உடலுக்குள்ளார அவ்வளவு வேலைகள் செய்கிறது. இந்த அவ்வளவு வேலையை செய்வது யார் அப்படின்னு கேட்டா இது இறைநிலை தான் அப்படின்றத எல்லாரும் சொல்றாங்க. எல்லா மகான்களும் சொல்றாங்க. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் கூட அது வந்து இயற்கை நிகழ்வுன்னு தான் சொல்றாங்க தவிர இல்ல நான் தான் மூச்சு விடுறேன், நான் தான் வந்து உடம்பு செரிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அது ஒரு இயற்கை நிகழ்வு. அப்ப இயற்கையே கடவுளாக வழிபடலாம் அப்படின்றதும் நம்மளுடைய தத்துவம் தான். இப்ப மகரிஷி கடவுளை பத்தி சொல்லும்போது நாம் செய்யும் செயலுக்கு விளைவாக வருவதே இறை நியதி அப்படின்னு சொல்றாங்க. இது கர்மா தியரியில நல்ல விளக்கமா வருது. கர்மா தியரியில நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது வந்து நியூட்டன்ஸ் லாவிலையும் சொல்றாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்றாங்க. அது ஆன்மீகத்துல கர்மா தியரி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கிடைக்கும், திரும்பி வரும். கெட்டது செஞ்சா கெட்டது தான் திரும்பி வரும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை தாண்டி பல்வேறு கோள்கள் இருக்கின்றன, கேலக்சி இருக்கு, மில்கிவேன்னு இருக்கு. இவ்வளவுத்தையும் படைச்சது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது படைச்சது மட்டும் இல்லாம அந்த படைத்து அதை ஒரு ஒரு ஒழுங்குமுறையில இயங்கி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இவ்வளவு இடைவெளி இருக்கணும், பூமிக்கும் நிலாவுக்கும் இவ்வளவு இடைவெளி இருக்கணும், நிலா வந்து பூமியை சுத்தணும், பூமி வந்து சூரியனை சுத்தணும், அப்படின்லாம் ஒழுங்குமுறையாக கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது சுத்திட்டு தான் இருக்கு. ஒரு வருஷம் வந்து 30 நாள்ல சுத்தல, ஒரு வருஷம் வந்து 300 நாள்ல சுத்தல. கரெக்டா எல்லா வருஷமும் 360 நாள்ல 365 நாள்ல கரெக்டா சுத்திட்டு தான் இருக்கு. அப்ப இந்த ஒழுங்குமுறையை கொண்டு வந்தது இயற்கை என்னக்கூடிய பேராற்றல் என்று அழைக்கக்கூடிய இறைநிலை தான். அந்த இறைநிலை, அந்த தெய்வ நீதி வழிவாழ்தல் அப்படின்னா செயல் விளைவு தத்துவத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம செய்யற செயல் கண்டிப்பாக விளைவாக வரும். அதுதான் தெய்வ நீதி வழிவாழ்தல். இதை உணர்ந்து கொண்டால் நாம் அனைவரும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்வோம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 9வது பகுதி, தேர் திருவிழா தவிர்த்தல். மகரிஷியின் கவி. கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுள் என்ற கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன்.
பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள் கற்சிலை முன் படித்தேன். ஆனால் கடவுள் நிலை அறிந்த போதென் செய்கை எல்லாம் கண்டு விட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய இறைவனை ஒரு சிலை வடிவத்தில் வைத்து வழிபடுவது என்பது ஆரம்ப நிலையில் உள்ள சாதகர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த உருவ வழிபாட்டுக்கு 6 முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை 6 சம்பத்துகள்னு சொல்றாங்க. அவைகளாவன: உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, உடல் வலிவு, சுகம், செல்வம். அதாவது கடவுளை பார்க்கும்போது ஒரு உருவ அமைப்பு இருக்கணும். அந்த கடவுள் எந்த அளவுக்கு உடல் அமைப்போடு இருக்கிறவங்களோ அதே மாதிரி நம்ம மனிதர்களும் ஆரோக்கியமாக உருவ அமைப்போடு இருக்கணும். ரொம்ப குண்டா இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கச்சிதமா இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவ அமைப்பு பண்ணியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு கடவுளுக்கும் குணத்தை சொல்லியிருக்காங்க. அந்த நல்ல குணங்களும் நம்மளுக்கு வர வேண்டும். அதே மாதிரி அறிவில் உயர்வு வேண்டும். உடலில் உருவ அமைப்போட உடல்ல வலிமையா இருக்கணும். அதே மாதிரி சுகம், செல்வம். இப்ப சுகம், செல்வம்னா ரொம்ப சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அதே மாதிரி தேவையான செல்வத்தோட இருக்கணும். இப்ப இந்த 6 விஷயங்களையும் நம்ம கடவுளுடைய உருவ வழிபாட்டை செய்யும் போது நம்ம மனசுல ஏற்பட வேண்டும். ஆனா இது மிகப்பெரிய ஆரம்ப நிலை மட்டுமே. ஆரம்பத்துல பக்தி மார்க்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் சரி. ஆனா இதுலயே நம்ம முழுக்க முழுக்க சுழன்று கொண்டே இருக்கக்கூடாது. அந்த பக்தி மார்க்கம் என்பது ஞான மார்க்கமாக மாற வேண்டும். காய் எவ்வாறு கனியாக மாறுகிறதோ அதே போல பக்தி மார்க்கத்தில் ஆரம்பித்த ஒருவருடைய வாழ்க்கை ஞான மார்க்கத்தில் முடிய வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி அப்படின்றது மகரிஷி சொல்லியிருக்காங்க நிறைய இடத்துல. மகரிஷி தன்னுடைய கவிதையில அதைத்தான் தெளிவா சொல்றாங்க. கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளுக்கு கண், காது, மூக்குன்னு வச்சு கதைகள்லாம் சொல்லி அந்த கடவுளுக்கு சிலைய வச்சு அதை கோயில்னு வச்சு கதவை அடைத்து பூட்டியும் வச்சு பின்ன அந்த கடவுளுக்கு பசிக்குன்னு நினைச்சு பால், நெய், தேங்காய் அபிஷேகங்கள்லாம் பண்ணி காய்கறி எல்லாம் வச்சு படைச்சி, ஆனா கடவுள்னா என்னன்னு முழுசா புரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமா தோன்றுகிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. எனவே அந்த காலத்துல தேர் திருவிழா என்பது உடல் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க, அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லாதவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சாமி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஊரை சுத்தி அந்த கோயில அந்த சிலைய ஊர்வலமா எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு தேர்னு வச்சு செஞ்சு அது வழியா வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு அரசன் என்ன நினைக்கிறான்னா, நான் ஒரு அரசனா இருக்கும் போதே தேர்ல போறேன், அப்ப கடவுள் என்னை விட உயர்ந்தவர், அப்ப கடவுளுக்கு என்னை விட நான் பயன்படுத்துறதை விட பெருசா தேர் செய்யணும்னு சொல்லி தேர் செஞ்சு அதை ஒரு வழிமுறையா செஞ்சாங்க. அது அந்த காலத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக தான் வழிமுறையை ஆரம்பிச்சாங்க. ஆனா அது போக போக சில வியாபாரிகளும் சில சுயநலவாதிகளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. எனவே மகரிஷி அவர்கள் தேர் திருவிழா தவிர்த்தல் அப்படின்றத கடவுளை தவிர்த்தல்னு சொல்லல, தேர் திருவிழா போன்ற சடங்கு முறைகள் எல்லாம் அதிகமா பணத்தையும் நேரத்தையும் செலவழிச்சு இப்ப ரொம்ப டிராபிக் ஜாம் ஆகுது, அந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் வர்றதுனால அந்த தவிர்த்து விடுங்கள், தேர் திருவிழாவை கூடுமான வரையில் தவிர்த்து விடுங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர அது தவறுன்னு சொல்லவில்லை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 10வது காணொளி, சிறுவர்களுக்கே விளையாட்டு என்ற தலைப்பில். இதை பற்றி மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை எழுதியுள்ளார்கள், அதை பார்ப்போம். சீரல் சினத்தல் ஒழித்து உடல் உரமாக்கும் சிறுவர்க்காம் விளையாட்டு என் வகையாம் அவை ஏறல், குதித்தல், வளைதல், நீந்தல், ஓடல், எரிதல், பளுதூக்கல், தாண்டல் என மொழிவோம். விளையாட்டு என்பது குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அவசியமான பயிற்சியாகும். ஏன்னா குழந்தைங்க விளையாடும் போதுதான் அவங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் நல்லா பலமாகும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தற்காலத்துல இது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இப்ப குழந்தைங்கனாலே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, போன்ல தான் விளையாடிட்டு இருக்காங்க, லேப்டாப்ல விளையாடிட்டு இருக்காங்க, இல்ல டிவியை ரொம்ப நேரம் அதிகமா பாக்குறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல இருந்து வெளியில அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு தேவையான கிரவுண்ட்லோ இல்லை வீட்லயோ பக்கத்துல இருக்கக்கூடிய சிறிய திடல்கள்லயோ அவங்க போய் ஓடி ஆடி விளையாடணும். பாரதியார் கூட ஓடி விளையாடு பாப்பான்னு குழந்தைகளுக்கு விளையாட்டை வலியுறுத்தி கூறியுள்ளார். இன்னும் ஒரு சில குடும்பங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகள் விளையாட்டை விட படிப்புக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் தராங்க.
அதாவது இப்போ விளையாட்டு விருப்பப்படுற குழந்தைங்களுக்கு கூட விளையாட்டில் விருப்பம் இருந்தாலும் அவங்க பெற்றோர்கள் வந்து படின்னு எந்த நேரமும் படிப்பை தான் செலுத்துறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் டியூஷன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு விளையாடுற நேரத்தையே ஒதுக்க மாட்டுறாங்க. இருந்தாலும் ஒரு சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்ட் இருக்குது. சில அரசு பள்ளிகளில் கூட பிளே கிரவுண்ட் நிறைய இருக்கும். அதில் வந்து ஃபீஸும் கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போ குழந்தைங்களும் நல்லா விளையாடுவாங்க, நல்லா படிக்கவும் செய்வாங்க. விளையாடுற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்றத நீங்கள் நடைமுறையிலே பார்க்கலாம். மகரிஷி வந்து குறிப்பாக சிறுவர்களுக்கே விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பெரியவர்கள் தற்கால சூழ்நிலையில் விளையாட்டு வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள்லாம் விளையாண்டாங்க, உடலை அதிகமாக ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வேட்டையாடக்கூடிய வேலை இருந்தது, மறுபடியும் போர்கள்லாம் அதிகமாக நடந்தது. அதனால உடலை வலிமையாக வச்சிருக்கிறது, பெரியவங்களும் அந்த உடல் வலிமைக்கான பயிற்சிகள்லாம் செஞ்சாங்க. ஆனால் தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான இராணுவங்கள்லாம் இருக்குது, அவங்க அந்த பயிற்சி செய்கிறாங்க. பொதுவாக சிறுவர்கள் வந்து விளையாட்டு பயிற்சி செஞ்சுட்டு பெரியவங்கள்லாம் வந்து தியானம் இல்லை யோகாசனம் போன்ற பயிற்சிகளை செஞ்சு அது அதிகப்படியான உடல்ல இருந்து சக்தியை வெளியேற்றாது, தேவையான அளவு மட்டும்தான் வெளியேற்றும். அதே மாதிரி அதில் நிறைய ஆசன பயிற்சியில் மூச்சு பயிற்சியும் சேர்ந்து பண்ணுறோம். அதனால அந்த பெரியவங்களுக்கு விளையாட்டை விட ஆசன பயிற்சிகளும் யோகாசன பயிற்சிகளும் மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஆனால் சிறுவர்களுக்கு ஆசன பயிற்சியை விட விளையாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமா இருக்கும். குழந்தைங்க விருப்பப்பட்டு யோகாசனம் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயம்தான். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக விளையாட்டில் அவங்க ஆர்வத்தை அதிகமாக காமிப்பாங்க. அதனால் குழந்தைகள் இந்த காலத்தில் ஃபோனில் இருந்தும் ஸ்க்ரீனில் இருந்து நீங்கள் விடுவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அது பெற்றவங்க டெய்லி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கும், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிட்டு அவங்கள விளையாட வச்சுட்டு 1 hour 2 hours கழிச்சு கூட்டிகிட்டு வரணும். அது வந்து எல்லாருக்கும் அந்த எல்லா பெற்றோர்கள்டையும் அது முடியறதில்ல. அதனால வந்து வீட்லேயே வந்து அவங்கள என்கேஜ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக வந்து வீட்லேயே ஏதாவது விளையாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்டோர் கேம்ஸும் ப்ளஸ் வேறு ஏதாவது வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபோனே வாங்கி கொடுத்துட்றாங்க. நீ வெளியில் போயிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்காத, இங்கே வீட்டிலே இரு, சேஃபாக, அதான் உங்கள் சேஃப்டின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட்டு நம்ம விளையாட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சில பேர் மொட்டை மாடியிலேயே கூட நல்லா விளையாடுறாங்க. 4-5 பசங்களை சேர்த்து மொட்டை மாடியிலே கொஞ்சம் ஒரு 1 hour அது மாதிரி விளையாடுறாங்க. அது யாராவது ஒரு பெற்றோர்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்றது மாதிரி பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை விளையாட வைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால சிறுவர்கள் அவசியமாக ஓடியாடி விளையாட வேண்டும், உடல் உழைப்பை செலவழித்து விளையாட வேண்டும் என்பதை மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 11வது காணொளி, செயல் விளைவு உணர் கல்வி. இதை பற்றி மகரிஷியின் கவிதை. கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள்தனை சிறுமையாக்கி புண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் புண்ணாய் போகும் வழி தெரியாமல் தவித்து வாழ்வில் கண் கலங்கி நிற்போர்க்கும் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்தியங்கும் உண்மையினை விளக்குவதே இக்காலத்திற்கு ஒத்த உயிர் தொண்டாகும். உணர்வோம், செய்வோம். கடவுள் என்பவர் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அப்படின்னு நம்ம சித்தர்கள் பாடல்லாம் படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட கடவுளை வந்து ஒரு சில மக்களுக்காக புரியறதுக்காக ஆரம்ப நிலையில் உள்ள சாதகர்களுக்கு, பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு உருவ வழிபாடை நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. உருவ வழிபாட்டின் நன்மைகள் அது எதுக்காக பண்றாங்கன்றத நம்ம இன்னொரு காணொலியில பார்த்துருக்கோம். வேதாத்திரியம் என்ற சிந்தனையிலேயே தெய்வ நீதி வழிவாழ்தல் அப்படின்ற தலைப்புல இருக்கு. வேதாத்திரியம் பகுதி 8 அதுல இருக்கும், அது செக் பண்ணி பார்க்கலாம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இறைநிலை என்பதே, அதாவது கடவுள் என்பதே நாம் செய்யும் செயலுக்கு விளைவாக வருவதே இறை நியதி, இறைவன் அப்படின்றத மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். அதனால நாம செஞ்ச செயலுக்கு, அதாவது கர்மா திரின்னு சொல்றாங்க, அந்த கர்மாவின் விளைவாகத்தான் நம்மளுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எதுக்காகவும் வருத்தப்படவே மாட்டோம். இதுதான் உண்மை. இந்த உண்மையை அனைவரும் விளங்கி கொள்ள வேண்டும். இது மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையிலையும் விளக்கமா சொல்றாங்க. அதாவது இறை உணர்வும் அறநெறியும் இன்றி மனித வாழ்வு ஏற்றபடி அமையாது என்ற உண்மை கண்டோர் மறைமுகமாய் முக்காலத்தோர்
அறிவிற்கேற்ப மதித்திடவும் ஒழுகிடவும் கருணை உள்ளம் கொண்டோர் குறை எனினும் வேறு வழியின்றி இறைநிலைக்கு கொடுத்தார்கள் உருவங்கள் பெயர்கள் நிறைவாழ்வுக்கு அறம் புரியும் சொர்க்க ஆசை காட்டி நெறிப்பிழவோர் அச்சமுற நரகமும் கற்பித்தார். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென் தவறழித்து பரமனை பின் வேண்டுவதால். நம்ம செய்ய செயலுக்கு விளைவாகத்தான் எல்லாம் வருதுன்றது புரிஞ்சுக்கிட்டா கடவுளை வேண்டுவதனால் நம்மளுக்கு எந்த பயனும் கிடைக்காது அப்படின்றத இதுல இருந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சொர்க்கம் நரகம் என்பது நம்ம இனிமேல் தவறு செய்யக்கூடாது என்பதற்காகவும் மற்றவங்க தவறு செய்யறவங்க இந்த நரகத்தை பார்த்து பயந்து தவறு செய்யாம இருப்பாங்க அப்படின்றதுக்காகவும் தான் நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் உருவமைச்சிருக்காங்க அப்படின்றத மகிழ்ச்சி சொல்றாங்க. எனவே சொர்க்கம் நரகம் ஏதோ வெளியில இருக்குன்னு நினைக்காதீங்க, இல்லை மறுபிறவில இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பதிலா நம்ம வாழும் காலத்திலேயே நம்ம செய்த நல்ல செயல்கள் நம்மை சொர்க்கமாக வாழ வைக்கும். நாம் செய்த தீய செயல்கள் நம்மை நரகமாக வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுதான் செயல் விளைவு உணர்கல்வி. இப்படி நாம் செய்யும் செயலை விழிப்புணர்வோடு நல்ல செயல்களாக மாற்றி அமைத்து நம் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றலாம். இந்த கர்மா தியரியில ஆன்மீகத்துல விருப்பம் இல்லாதவங்க இல்ல நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அறிவியல்ல நியூட்டன்ஸ் லான்னு சொல்றாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்ல அறிவியல்ல நம்பிக்கை இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. நம்ம என்ன செய்யறோமோ நம்மளுக்கு அதுதான் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்றதை கணியன் பூங்குடனார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாருன்றத நம்ம அப்துல் கலாம் ஐயா ஐரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல பேசும்போது சொல்லியிருக்காங்க. அதை காணொலியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்ப நம் செயலுக்கு விளைவாகத்தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குது. இது நல்லது விளைவு நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம ஏதோ நல்லது நிறைய பண்ணிட்டோன்றதுக்காக. அதே சமயத்துல துன்பம் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்க தப்பே பண்ணதில்லை, எங்களுக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவர்களும் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தாங்கன்னா அவருடைய மனசாட்சியை அவங்களுக்கு சொல்லும். அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, தெரிஞ்சோ பண்ணியிருப்பாங்க, இல்லை தெரியாம கூட பண்ணியிருக்கலாம். அதனால செயலுக்கு விளைவாக வருவதே இறைநீதி என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட செயல் விளைவை உணரக்கூடிய கல்வியை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், கற்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கம். மகரிஷியுடைய கருத்தும் அது. வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 12வது காணொலி சீர்காந்த நிலை விளக்கம். இதை பற்றிய மகரிஷியின் கவிதை. காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம். அதன் மாய திருநடன காட்சியாய் மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உளம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்தறிவில் இறை உணர. நம்ம மனவளக்கலையில ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அகத்தாய்வு பயிற்சிகள் 3-4 நிலைகள் இருக்கு. அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் பிரம்மஞான பயிற்சின்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. அந்த பிரம்மஞான பயிற்சி கத்துக்கணும்னா நீங்க ஆழியாருக்கு தான் வரணும். ஆழியார்ல ஒரு 3 நாள் கிளாஸ் நடத்துவாங்க. அந்த ஆழியார்ல நடக்கக்கூடிய பிரம்மஞான பயிற்சியில பிரம்மம்னா என்ன, இறைவன்னா என்ன, இறைவன்னா எங்க இருக்காங்க அப்படின்றத விளக்கமா சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். அதாவது காந்தன்னு ஒண்ணு இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்புக்குள்ளரையும் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்றும் வெளியில இருக்கக்கூடியது வான்காந்தம் அப்படின்றதும் நம்ம சொல்றாங்க. அதே மாதிரி விண்வெளியில நம்ம பார்க்கக்கூடிய 9 கிரகங்களும் அதை தாண்டி உள்ள நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதை சுத்தவெளி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுத்தவெளியை சிவகலம் என்று மகரிஷி இருக்கும்போது அழைத்தார்கள். அந்த சுத்தவெளியில இருக்கக்கூடிய இந்த இறைநிலையே தன் இறுக்கத்தினால சூழ்ந்து அழுத்துவதனால் உருவாகும் இறை துகள்கள் அந்த சுத்தவெளியின் தொடர் அழுத்தத்தால் தற்சுழற்சி பெற்று மேலும் அவைகள் இணைந்து விண்ணாகி அந்த விண்ணும் தற்சுழற்சியோடு இயங்குகின்றது. அவ்வாறு விண் சுழலும் போது அதன் சுழற்சிக்கு ஈடுகொடுக்க முடியாத இறை துகள்கள்
அவ்வினிலிருந்து வெளியேறுகிறது. இவைகள் இறைநிலையோடு மோதும் போது தன்னிலை இழந்து காந்தம் என்ற நிலையை அடைகிறது. இந்த காந்தமே பஞ்சபூதங்களில் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்னும் ஜீவன்களில் இவைகளை உணரும் மனமாகவும் செயல்புரிகிறது. இந்த காந்தமே பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலாகவும் அறிவாகவும் இருந்து அனைத்தையும் வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதனுடைய விளக்கம் ரொம்ப விளக்கமா அந்த 3 நாள்ல சொல்லி கொடுப்பாங்க அந்த பிரம்மஞான பயிற்சி அட்டன் பண்றவங்களுக்கு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பஞ்சபூதங்கள் அப்படின்றதுக்கு விண் என்ற முதலாவது பூதத்துல இருந்து தான் மற்ற 4 பூதங்களும் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த விண்ணும் எதுல இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இறை துகள்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறை துகள் என்பது வெட்ட வெளியில இருக்கக்கூடிய சுத்த வெளியில இருக்கக்கூடிய சிவகலத்துல இருக்கக்கூடிய இறை துகள்கள் தான் தன்னுடைய இறுக்கத்தினால சூழ்ந்து அழுத்தி விண்ணா மாறிச்சு. அந்த விண்ணுல இருந்து தான் பஞ்சபூதம் வந்துச்சு. அந்த பஞ்சபூதத்துல இருந்து தான் மற்ற எல்லாமே வந்துருச்சு அப்படின்றத மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்காங்க. அதை நீங்க பயிற்சி அட்டன் பண்ணும்போது இன்னும் நல்லா விளக்கமா டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம். ஸோ வேதாத்திரியத்துல அல்டிமேட்டா என்ன படிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சீர்காந்த நிலை விளக்கம். இந்த காந்தம் எப்படி எல்லாமே மாறிச்சு அப்படின்றத முழுமையாக புரிந்து கொள்வதற்கான பயிற்சி தான் பிரம்மஞான பயிற்சி. இப்ப நீங்க அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை அணுகுனீங்கன்னா, அந்த டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் நடத்துறாங்க. அதுல 1 இயர் கோர்ஸ்ல நீங்க எல்லா அகத்தாய்வுகளும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ், அப்புறம் தியான பயிற்சிகள், காயகல்ப பயிற்சி எல்லாமே நீங்க கத்துக்கலாம். அந்த பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அதாவது அங்க கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறவங்களாம் நேரடியா போய் கலந்துக்கூடிய பயிற்சி மாதிரி இங்க ஒரு பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அது ஆழியால நடக்கும். அங்க போனீங்கன்னா நீங்க பிரம்மஞானத்தையும் கத்துக்கலாம். எனவே பிரம்மஞானம் என்பது இறைவனை பற்றிய முழுமையான விளக்கம். அந்த விளக்கத்துடைய சுருக்கம் தான் சீர்காந்த நிலை விளக்கம்னு மகரிஷி சொல்றாங்க. ஆழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 13வது காணொளி, பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல். இதை பற்றிய மகரிஷியின் கவிதை. உலகமென்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம். உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு. உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே. உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய. உலகில் இன்று உள்ளோர் இதிலொன்றும் செய்ததில்லை. ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார். உலகில் ஒரு குழுவினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதியெனில் கொலைஞர்களே மிச்சம். இந்த காலத்துல இந்த உலகத்துல மொத்தம் 800 கோடி மக்கள் இருக்கிறதா சொல்றாங்க தோராயமா. இந்த 800 கோடி மக்கள்ல யாராவது ஒருத்தராவது இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதாவது ஒண்ணு தானா உருவாக்கி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா யாரும் அது செஞ்சதில்லை. எல்லாமே இயற்கை தான் செஞ்சு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதாவது நம்ம மண்ணை நம்ம உருவாக்கல, அதே சமயத்துல மூச்சு விடுற காத்தையும் நம்ம உருவாக்கல, சூரியனை நம்ம உருவாக்கல, கடல் நீரையும் நம்ம உருவாக்கல, மழையை நம்ம உருவாக்கல. இதுல எதையுமே யாருமே செஞ்சதில்லை. ஆனா எல்லாருமே பிறந்து அதையெல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட இந்த உலகத்துல ஒரு சில பேர் மற்றவர்களை அடிமைப்படுத்தி, ஒரு சில நாட்டை சேர்ந்தவங்க இன்னொரு நாட்டை அடிமைப்படுத்தி இந்த போர் என்ற வகையில பணத்திற்காகவும் சில வசதி வாய்ப்புகளுக்காகவும் ஒரு சிலரை அடிமைப்படுத்தி ஒரு சிலர் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை தவிர்த்து உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உணவு, உடை, நீர், அடிப்படை தேவைகளான உறைவிடம் ஆகியவற்றை பொதுவாக மாற்ற வேண்டும். அதாவது ஓர் உலகத்துக்கு கூட்டாட்சி. இந்த உலகம் ஒண்ணுதான், அந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆட்சி ஒண்ணுதான். அதனால நாடுகளுக்கு இந்த மத்தியில எல்லைகள் தேவையில்லை. ஒருத்தரே இந்த நாட்டை, இந்த உலகத்தை முழுசும் ஆட்சி செய்யலாம். அதனால பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மிச்சமாகும். உலகத்துல போர் எதுவுமே இருக்காது அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதனால உணவும் நீரும் பொதுவாக இருந்துச்சுன்னா யார் வேணாலும் அவங்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இந்த சட்டம் இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல பஞ்சமும் இருக்காது, பகையும் இருக்காது, எந்தவித சண்டை சச்சரவுகளும் மனுஷங்களுக்குள்ள இருக்காது அப்படின்றதுதான் மகரிஷியோனுடைய உயர்ந்த சிந்தனை. இதை புரிஞ்சிக்காம சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வலுத்தவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற கொள்கையை தவறா புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு சில பேர் அவங்களுடைய தேவைக்கு அதிகமாகவும் பல சொத்துக்களையும் பல உணவுப் பொருட்களையும் அவங்க இந்த மாதிரி தண்ணீரையும் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் இல்லை மற்ற விஷயங்களை வச்சு அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால
பாதிக்கப்படக்கூடியது என்னவோ ஏழை மக்கள் தான். எனவே உணவு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வந்து உணவை வீணாக்குறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பகுதியில், அதே நாட்டில் இன்னொரு பகுதியில் எத்தனையோ மக்கள் வந்து இரவு சாப்பாடு சாப்பிடாம படுக்க போறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இது நீங்களும் உங்க வாழ்க்கையில பார்ப்பீங்க. அதே மாதிரி நீரை வந்து தண்ணீர் வீணாக்குறவங்களும் இருக்காங்க, தண்ணி இல்லாம கஷ்டப்படுறவங்களும் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்யறாங்க. இப்போ எல்லாமே பொதுவாக இருந்ததுன்னா அவங்க தேவைக்கு அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவைக்கு அதை பூர்த்தி செய்யற அளவுக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு இருக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளும் நம்ம பெருமளவு தவிர்க்கலாம். உலக மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழலாம். வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் என்ற சிந்தனையில் 14வது மற்றும் இறுதி காணொளி. பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இதை பற்றி வேதாத்திரி மகிழ்ச்சியின் கவிதை. உலக மக்கள் பண்பாடு உருக்குலைந்து போச்சு, ஒவ்வொருவரும் பிறர்க்கு பகைவராகின்றனர். பல மதத்து தலைவர்களும் கூடி ஓர் அரங்கில் பற்றற்று தெய்வ நிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வாழும் காலத்துல ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுல வந்து பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் இருந்து பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லார்ட்டையும் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் கடவுள் என்பது ஒன்றா பலவா அப்படின்னு கேட்டாரு. அப்ப ஒன்றுதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஒன்றுனா எந்த ஒன்று கடவுள் அப்படின்றத மகரிஷி கேட்டு, அந்த ஒன்றை அனைவரும் சிந்தித்து அந்த ஒன்றை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மகரிஷி அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசினாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பல நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா மதம் சார்ந்த பிரச்சனை தான். ரெண்டு மதங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது, இல்லைன்னா ஒரு மதத்திலேயே வெவ்வேறு குழுக்களுக்கு நடுவுல சில பிரச்சனைகள்லாம் நடக்குது. அதே சமயத்துல வந்து ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கக்கூடிய போர்ல அடிப்படையில சில மதமும் சார்ந்து இருக்கிறது. எனவே மதம் சார்ந்து யாரும் போடிடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கருத்து வேறுமை இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்ந்து கொண்டு அனைவரும் வெவ்வேறு கடவுள்களை நீங்க வழிபட்டா கூட இது உண்மையான கடவுள் ஒன்றுதான் அப்படின்றத உணர்ந்து கொண்டு பல கடவுள் பல பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்து அந்த உண்மையை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வகையில நம்ம ஒரு சிறப்பான திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றதான் மகரிஷியோட கனவு திட்டம். இது நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கம்மியா இருக்க மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா மகரிஷி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அது எதிர்காலத்துல கண்டிப்பா நடக்கும். எதிர்காலத்துல இப்ப இருக்கக்கூடிய மாதிரியான அசுர வளர்ச்சி இருக்கு ஆயுதங்கள்ல பாத்தீங்கன்னா. அப்ப ஒரு கட்டத்துல எல்லார்ட்டையுமே ஆயுதங்கள் அதிகம் அளவுல இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க சண்டையிடுறதுக்கு. ஏன்னா சண்டையிட்டா 2 பேருமே அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த நிலையதான் இப்ப நிறைய நாடுகள் இருக்கு. எனவே 2 நாடும் அழிஞ்சு போயிடும் அப்படின்ற நிலையில யாரும் சண்டை போட மாட்டாங்க. அது பிற்காலத்துல அப்படி நடக்கும். அந்த மாதிரி சண்டை போடாத நிலையில இருக்கும்போது இந்த வேற்றுமைகள்லாம் கலைந்து உலக அமைதி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பா இந்த ஆன்மீக ரீதியான சண்டைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா எல்லாரும் பல மதங்கள் பல கடவுள் பழக்கத்தை ஒழித்து உண்மையான ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து உலக மக்கள் அனைவரும் அதை ஒற்றுக்கொள்ளும் வகையில் அந்த திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்பதே மகரிஷியோட நோக்கமாக இருக்கும். இது வரைக்கும் வந்து வேதாத்திரியம் அப்படின்றத 14 விஷயங்களை பார்த்தோம். மறுபடியும் அதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். வேதாத்திரியம் என்பது போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்களுக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இந்த 14 விஷயத்த பத்தியும் தனித்தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஷார்ட்ஸும் இருக்கு நம்ம சேனல்ல. மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வேதாத்திரி மகரிஷியோட கருத்துக்களை தினம் ஒரு சிந்தனையாகவும் நாங்கள் வெளியிட்டு வரோம். அதனால அனைவரும் வாய்ப்பு கிடைத்த அனைவரும் இந்த காணொலிகளை கண்டு பயன்பெற்று மனவளக்கலையில் கற்றுத்தரக்கூடிய பயிற்சிகளை அனைத்தும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில செய்து பல நன்மைகளை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.